மீனராசிக்காரர்களை எப்படி நாங்க சரியா புரிஞ்சுக்கிறது, இவங்களை ஈஸியா டீல் பண்ணோம் சார், எப்படி பண்றது? மீனராசிக்காரர்களை நீங்க சரியா புரிஞ்சுக்கிறாட்டியும் பரவாயில்ல, லேசாவது புரிஞ்சுக்கங்கய்யா அப்படின்ற மாதிரி தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனராசிக்காரர்களை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதே இல்லை, அப்புறங்கிட்டு போய் டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ராசியாதிபதி குரு பகவான் இல்லையா, பார்க்கும்போது ஒரு ஆன்மீக டச் இருக்கும், ஒரு ஆன்மீக வாசனை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தெய்வீகமான விஷயங்கள், தெய்வீகமான வார்த்தைகள்லாம் இவங்கள்ட்ட கூடியிருக்கும். அப்போ ரொம்ப நம்ம ஒரு வாத்தியாரை பார்த்தோன்னே எப்படி இருப்போம் ஸ்கூல்லங்கிற மாதிரி ஒரு மரியாதை இவர்கள் மேலே வந்துடும். ஆனால் நெருங்கி பழகும் பொழுது அவங்களுடைய அந்த இயற்கையான சுபாவம், அடடா இவ்வளோ ஆனந்தமாக இருக்காங்க, இவ்வளோ கேஷுவலாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தோணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் அவர்களுடைய வீட்டில் உச்சம் பெறார். ஆக 2 கலவை அவங்கள்ட்ட இருக்குது. குருவுங்கிற ஆச்சார அனுஷ்டானமான ஆன்மீகங்களும் சுக்கிரனுடைய எல்லாத்தையும் இணைந்து போகக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அது மீனத்திட்ட எப்பயுமே உண்டு. ஆனால் சிலர் நினைப்பாங்க மீனராசிக்காரங்களை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாம் சேர்த்தாங்க ஆனால் ரொம்ப யோசிக்கிறாங்களே, ரொம்ப டீப் திங்கிங் மாதிரி தெரியுது, அதிக யோசனை, முடிவை சட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதை கேட்டாலும் சரி, நண்பர்கள் வட்டாரத்துலையும் சரி, காதல் வட்டாரத்துலையும் சரி, தொழில் கூட்டாளிகள் விஷயத்துலையும் சரி, யார்கிட்ட கேட்டாலும் எந்த முடிவையும் இவர்கள் சட்டுன்னு எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்குள்ள என்ன வேறு ஏதாவது உலகம் இருக்குதா, கற்பனா சக்தி ஏதாவது இருக்குதா அப்படின்னு எதுக்க நிற்கிறவங்க நிறைய குழம்பக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம்.